நேர்களே, இன்னைக்கு திமுக கழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியம், பாரதிய ஜனதா கட்சியில் அவங்க கூட்டு சேர போகிறாங்க. பாரதிய ஜனதா கூட்டு எப்படி உருவாகி இருக்கிறதுனா, திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி சோமு எம்பி அவங்ககிட்ட கேட்குறாங்க, நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு ஜோசப் விஜய் 8ஆம் தேதி கலைவாணர் அரங்கத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருந்தார். தமிழ்நாட்டிற்கு 41லிருந்து 39 எம்பி ஆயிருக்கு. இன்றைக்கு பாப்புலேஷன் வைத்து ஒரு டிவைடிங் பாலிசி கொண்டு வந்தால், பிரித்தாலும் சூழ்ச்சி, வடமாநிலங்களில் அதிகமான வாக்குகள் மக்கள் தொகை யூபி, பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு அதிகமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் சென்றார்கள். தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படும், கேரளா வஞ்சிக்கப்படும், கர்நாடகா வஞ்சிக்கப்படும், தெலுங்கானா வஞ்சிக்கப்படும், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும், ஆந்திரா வஞ்சிக்கப்படும், ஒரிசா வஞ்சிக்கப்படும். இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் ஒருமித்த கருத்தாக தமிழக சட்டமன்றத்தில் தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், லோக்சபா உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் இணைந்து நாம் அனைவரும் ஒரு ஒருமித்த ஒற்றை குரலான முடிவை எடுத்து நாடாளுமன்றத்தில் அதை எதிரொலிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கூட்டுகிறார். இந்த கூட்டத்தில் தாவேகாவுக்கு 2 அவைகளிலும் பிரதிநிதித்துவம் இல்லை. காரணம், அவர்கள் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், இப்போதுதான் அரசியலில் கலங்கின்றிருக்கிறார்கள். முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்றது எத்தனை சதவீத வாக்குகள்? முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்றது வெறும் 35% வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 35% வாக்குகளை அவர்கள் பெற்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இரண்டாவதாக நாம் கேட்பது, பிரதிநிதித்துவம் எதுவுமே இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் உங்களை அழைத்தால் நீங்கள் அங்கு சென்று நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தான் பேச வேண்டும். மாறாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது கனிமொழி சோமு சொல்கிறார் சட்டமன்றத்தில், கனிமொழி சோமு எம்பி சொல்கிறார், நீங்கள் பாஜகவுக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவு கொடுக்க போறீங்களாமே. இங்க பாருங்க, அரசியல்ல நிரந்தர பகையும் கிடையாது, நிரந்தர உறவும் கிடையாது. எது நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா கூட்டணியில் நீங்க இல்லை, எதுலேயுமே நீங்க இல்லை. அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்தியா கூட்டணியில் நீங்க இல்லை, எந்த கூட்டணியில் நீங்க இல்லை. அதனால நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, பாஜகவோடு ரகசியமான டீல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக காரங்க அவ்வளோ பேர் மேலேயே ஊழல் இருக்குங்க. கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் இல்லை, டாஸ்மாகினுடைய ஊழல் மட்டும் இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஊழல், பொன்முடி மீது ஊழல், KN நேரு மீது ஊழல், தங்கம் தென்னரசின் மீது ஊழல், ஏன்னா துரைமுருகன் மீது ஊழல், ஊழல் ஊழல் ஊழல், டாஸ்மாகின் ஊழல், அமலாக்கத்துறை ஊழல், KN நேரு மீது ஊழல். இதெல்லாம் குவாஷ் பண்ணணும்ல. அப்ப டீலா நோ டீலா? என்ன டீலு? தொகுதி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு உங்களோடு இணைஞ்சிட்டோம். காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் வர வேண்டும் அல்லவா? காங்கிரஸில் இல்லை, இந்தியா கூட்டணியிலும் இல்லை, நாங்கள் தனிச்சு நிற்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? 360 இடங்கள் உங்களுக்கு தேவை. அங்கே ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறது பாஜகவில் 319. இந்த மசோதா பாஸ் பண்ணுறதுக்கு 360, இவங்கள்ட்ட 319 தான் இருக்குது. திமுக ஒரு 22, மமதா பானர்ஜியோடு விலகி வந்தவர்கள் ஒரு 20, 42. இது ஒரு 6, உத்தவிலேருந்து பிரிந்து வந்தவர்கள் ஒரு 6, 48 + 320, 68 வந்துட்டு 60 தான் தேவை. இப்போ இவர்கள் ஆதரவு கொடுக்கலாம், இல்லை என்றால் திமுக வெளியேறிட்டால் மசோதா பாஸ் ஆயிடும். இதுதான் சார் டீலா நீ டீலா. இதுக்கு தான் கனிமொழி சோமு சொல்லுது, அந்த அம்மா எம்பி, அரசியலில் நிரந்தர
எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. அவ்வளவு பைத்தியக்காரனாக்குறாங்க. அதோட கொஞ்சம் வருத்தம் என்னவென்றால், இந்த ஊழல்வாதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட திராவிட தலைவர்கள் அவ்வளவு பேரும் மேலே ஊழல். நாங்கள் அனுபவசாலிகள். யார்? திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், மக்கள் நலன் காப்பவர்கள், மக்களுக்கானவர்கள். எங்களிடத்தில் அல்லவா நீங்கள் கேட்க வேண்டும், எங்களிடத்தில் அல்லவா நீங்கள் பேச வேண்டும், எங்களிடத்தில் அல்லவா நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களிடத்தில் கேட்காமல் நீங்கள் எந்த அனுபவம் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் மீது பெற்ற வாக்கை வைத்து ஆட்சி செய்கிற அனுபவம் இல்லாதவர்கள், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுடா. அம்மா உங்கள்கிட்ட கேட்டால் ஊழல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், பாட்டிலுக்கு 10 ரூபா எப்படி கிடைச்சதுன்னு தெரியும். இதுதானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆட்சி நல்லா செஞ்சு என்ன செய்ய? மக்களுடைய பணத்தை நாசம் செய்த ஒரு ஆட்சி, அது ஒரு ஆட்சியா? இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணுறாரு, 35% அவருக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு தப்பு, அவரே இப்போ ஊழல்வாதி 2 பேரை சேர்த்து வச்சுருக்காரு. சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். அது பயங்கர கண்டனத்துக்குரியது. இவங்கெல்லாம் நான் சும்மா நல்லவங்களா இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுருது. அப்போ அது நாளைக்கு என்னன்னு கேட்கப்படும். அது வேறு விவகாரம். உங்களிடத்தில் கேட்டு செய்கிற அளவுக்கு ஒன்றும் மோசமில்லை. நீங்கள் உங்களை விட அவர்கள் அனுபவமானவர்களாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்குத்தான் கனிமொழி சோமு சொல்றார், மாட்டு தொழுவத்தில் நாய் அப்படிங்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மாட்டு தொழுவத்தில் நாய் என்று சொன்னது எவ்வளவு அசிங்கமான ஒரு டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட்டாக, அசிங்கமான மோசமான செய்தியாக இருக்கும். அது ரொம்ப வருத்தத்துக்குரியது தான். இப்போ இந்த செய்தியில் நாம் என்ன சொல்கிறதுன்னா, திமுக கழகம் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில், நல்லா கவனிங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது என்றால், தமிழகத்தில் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர்கள் ஒன்றிணைந்து வழக்குகளை இருந்து தப்புவதற்கும், மைய அரசோடு கூடுதலோடு கொஞ்சி குழாவதற்கும், தமிழ்நாட்டில் ரகசிய திட்டங்களை போடுவதற்கும் பழனிசாமியும் திமுகவும் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதாவின் மத்திய தலைமையோடு அவர்கள் ரகசிய கூட்டணி இருக்கிறார்கள். ஆனால் வெளியே அவங்க எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னால் அவர்களின் பாரம்பரிய வாக்குகள், தலித் வாக்குகள், முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்குகள் அவர்களுக்கு போய்விடும். இப்போதே கிறிஸ்தவ வாக்குகள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், தலித்துகள் வாக்குகள் எதுவுமே அவர்களுக்கு இல்லை. இஸ்லாமிய வாக்குகள் கூட ஒரு 25% இல்லை. இடைநிலை சாதிகளின் வாக்குகளும் இல்லை. இப்போது அவர் பாஜகவோடு ரகசியமாக கூட்டு வைத்தால் மக்களுக்கு புரிந்துவிடும். அதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். தமிழ்நாட்டு நலன் காக்க மக்களே 39 தொகுதியிலிருந்து 49 பெற்றோம். நீங்கள் மட்டுமா பெற போகிறீங்க? யூபியும் தான் பெறப்போகுது, பீகார் பெறப்போகுது, மகாராஷ்டிரா பெறப்போகுது, ராஜஸ்தான் பெறப்போகிறது, ஜார்க்கண்ட் பெறப்போகிறது, எல்லா ஊரும் தான் பெற போகிறாங்க. உத்தரகாண்ட் பெறப்போகுது, டெல்லி பெறப்போகிறது. அப்போ இதை வைத்து தங்கள் அனைத்து ஊழல் புகார்களையும் தப்பிவிடுறது. அதற்கு தான் அந்த அம்மா தாங்க முடியல. கனிமொழி சோமு மாட்டு தொழுவத்தில் நாய் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மக்களுடைய உணர்வுகளுக்கும் மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கும் விடப்பட்ட ஒரு சவால். மக்களுடைய தேர்ந்தெடுப்பு முறைக்கு விடப்பட்ட ஒரு சவால், அசிங்கமான ஒரு சவால். அதனால் இது எனக்கு வருத்தத்துக்குரியதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு செய்தியாளனாக நான் பார்க்கிறேன். திமுகவில் இருந்த கூட்டணிகளில் இடதுசாரிகள் சென்று விட்டார்கள், காங்கிரஸ் சென்று விட்டார்கள், ஐஎம்யூஎல் சென்று விட்டது, விடுதலை சிறுத்தை கட்சிகள் பெரும்பான்மையாக சென்று விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர்கள் களமாடுகிறார்கள். இருப்பது வெறும் 25% தான். இந்த மாதிரி ஊழல்கள்லாம் வந்தால் இன்னும் கேவலப்பட்டு போய்விடும், கேவலப்பட்டே போய்விடும். ஆகதான் சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுன் பேசும்போது கேட்டார்கள், உதயநிதிட்ட சொன்னார், லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்கிறிய, எனக்கும் லாட்ரி டிக்கெட்டுங்க சம்மந்தம் இல்லை. என் மாமாவும் உங்கள் அப்பா ஒரு டீல் போட்டாங்க. என் மாமா 300 கோடியை மார்ட்டின் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாரு. அதனால் உங்கள் அப்பாட்ட போய் எதுக்கு நீ இந்த லாட்ரி பணத்தை வாங்கினா, கள்ள பணத்தை வாங்கினான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். மூக்க உரைச்சி விட்டார். இதை விட பதிலே சொல்லாமல் உட்காந்துட்டார். தேர்தல் நன்கொடையாக லாட்ரிக்காரர்கிட்ட வாங்கின கட்சி தான் திமுக. யார்கிட்ட வாங்கலை? டாஸ்மாகிட்ட வாங்கின கட்சி தான். ரொம்ப மோசமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தாங்காமல்
டெல்லி கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு குடைச்சல் கொடுப்பதற்குத்தான் அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் மாட்டுத் தொழுவத்தில் நாய் என்று. இது அவருக்கு ரொம்ப பின்னடைவை தான் ஏற்படுத்தும். அதனால் தொகுதி மறுசீரமைப்புக்கு பாஜகவுக்கு ரகசிய டீல் போட்டால் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.